ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாவைக்காய் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பாவைக்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அப்புறமா பாவைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவைக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா கொஞ்சம் சின்ன உள்ளியை நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். உள்ளியெல்லாம் வெட்டியாச்சு. இந்த உள்ளியையும் பச்சை பாவைக்காவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன உள்ளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் வெட்டி வச்ச பாவைக்காயை சேர்த்துக்கலாம். பாவைக்காய் சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சாச்சு. பாவைக்காய் நல்லா வெந்திருக்கு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கலாம். திரும்பவும் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்புறமா வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் எண்ணெய் சேர்த்து வறுத்து ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. பாவைக்காய் நல்லா வெந்தாச்சு. பச்சை கலர் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இனிமேல் இதில் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி கொடுத்து புளி தண்ணியில் பாவைக்காயை நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மூடி போட்டு அடைச்சி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு புளி தண்ணியில். இனி இது கூட நம்ம அரைச்சி வச்ச வத்தல் பொடி மல்லிப்பொடியை தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாம். வத்தல் பொடியையும் மல்லிப்பொடியும் நம்ம இப்படி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா கறி ரொம்ப திக்காக இருக்கும். இனி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். கறி நல்லா வத்தியாச்சு. இப்போ இது கூட நான் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை நல்லா வெந்தாச்சு. இது கூட தாளிசம் போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க, பாவைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூட முட்டை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவைக்காய் குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொன்னி அரிசி சாதம்.
அப்புறமா பாவைக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.